ஆழ்வார்க்கடியான் அரசிலம் குமாரியை பார்த்துவிட்டு அவனுடைய தமையனார் ஈசான சிவபட்டரின் வீட்டுக்கு புறப்பட்டான். தமையனாரின் வீட்டை குறுக்கு வழியில் அடைவதற்காக திருமலை கோபுர வாசலுக்குள் நுழைந்தான். உள்ளே சுவாமி சந்நிதியில் சில அடியார்கள் நிற்பது தெரிந்தது. அவர்கள் கிருஷ்ணனை போலவும் பலராமரை போலவும் வேடம் தரித்து வந்த நாடக குழுவினர் என்று தோன்றியது. கம்ச வேடம் போட்டவன் எங்கிருக்கிறான் என்று ஆழ்வார்க்கடியான் அங்கும் இங்கும் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த சிலர் சிவன் கோயிலில் வீர வைஷ்ணவருக்கு என்ன வேலை என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை தேடி வந்திருப்பதை உணர்ந்த ஈசான சிவபட்டர் கோயிலுக்குள்ளே இருந்து அவசரமாக வெளியேறி வந்தார். கோபுர வாசலுக்குள் நுழைந்திருந்த திருமலையின் கையை பிடித்து பரபரவென்று வெளியில் இழுத்து சென்றார். அண்ணா, இது என்ன என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். திருமலை, சொல்லுகிறேன், இனிமேல் நம்முடைய உறவெல்லாம் கோவிலுக்கு வெளியே இருக்கட்டும். இந்த சிவாலயத்துக்குள் நீ அடி எடுத்தும் வைக்காதே, தெரிகிறதா? நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன். இன்றைக்கு பெரிய மகாராணியின் முன்னால் நீ பேசியதை என்னால் சகிக்க முடியவில்லை. வீட்டுக்கு வேண்டுமானால் வந்து உன் பெரிய வயிற்றை நிரப்பிக் கொண்டு போ. ஆனால் கோவிலுக்குள் அடி எடுத்தும் வைக்காதே. அடி வைத்தால் நான் சண்டேஸ்வர நாயனார் ஆகிவிடுவேன். இவ்வாறு சொல்லி ஈசான சிவபட்டர் திருமலையின் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளிவிட்டு கோவில் கதவை படார் என்று சாத்தினார். திருமலை ஏதோ சொல்ல ஆரம்பித்ததை ஒரு கணமும் காது கொடுத்து கேட்காமல் கோவில் கதவை உள்புறம் தாளிட்டுக் கொண்டு போய்விட்டார். ஏதோ பலமான விஷயம் இருக்கு, இல்லைனா இப்படி கோபப்பட மாட்டார் என்று ஆழ்வார்க்கடியான் முணுமுணுத்துக் கொண்டே ஈசான சிவபட்டரின் வீட்டிற்கு சென்றான். வேடிக்கை வேடிக்கையாக பேசும் திருமலையிடம் பட்டரின் மனையாளுக்கு மிக்க பிரியம். அந்த அம்மாளிடம் வழக்கத்தை விட வேடிக்கையாக பேசி பயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணையில் வந்து படுத்தான். இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துக் கொண்டு ஈசான சிவபட்டர் தம் இல்லத்துக்கு வந்தார். வாசல் திண்ணையில் ஆழ்வார்க்கடியான் படுத்திருப்பதை பார்த்தார். திருமலை, திருமலை என்று கோப குரலில் கூப்பிட்டார். திருமலை நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாக பாசாங்கு செய்தான். வீட்டு கதவை படார் என்று சாத்திக் கொண்டு ஈசான சிவபட்டர் உள்ளே போனார். தனது மனைவியாருடன் அவர் சண்டை பிடிக்கிற தோரணையில் பேசியது அரைக்குறையாக திருமலையின் காதில் விழுந்தது. தன்னை பற்றி தான் சண்டை என்பதை திருமலை தெரிந்து கொண்டான். காலையில் எழுந்ததும் ஈசான சிவபட்டர் திருமலையிடம் வந்து, மறுபடி நாடு சுற்ற எப்போது புறப்படுகிறாய்? அண்ணா, தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுவேன். இனி என்னை அண்ணா என்று கூப்பிடாதே. இன்று முதல் நான் உன் தமையனும் அல்ல, நீ என் தம்பியும் அல்ல. பட்டரின் மனைவி திருமலைக்காக பரிந்து, எதற்காக இப்படியெல்லாம் இவனை சபிக்கிறீர்கள்? இத்தனை நாளும் சொல்லாததை இவன் இப்போது என்ன புதிதாக சொல்லிவிட்டான்? உங்களுக்கு தான் சிவபக்தி அதிகமாக முற்றிவிட்டது. உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நேற்று பெரிய மகாராணியின் முன்னிலையில் என்னவெல்லாம் சொன்னான் தெரியுமா? சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோயில் எதற்கு என்று கேட்டான். என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டான். நான் புத்தி சொல்லி திருத்தி விடுகிறேன். அவனிடம் நல்ல வார்த்தையாய் சொன்னால் கேட்கிறான் என்று கூறினாள் ஈசான சிவபட்டரின் மனைவி. நல்ல வார்த்தையும் ஆயிற்று, பொல்லாத வார்த்தையும் ஆயிற்று. இவன் ராமேஸ்வரத்துக்கு உடனே போகட்டும். ராமர் பூஜை செய்து பாவத்தை போக்கிக் கொண்ட சிவலிங்கத்தை இவனும் பூஜை செய்து விட்டு வரட்டும். அதுதான் இவனுக்கு சரியான பிராயசித்தம். அப்படி செய்யும் வரையில் நான் இவன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன். திருமலையின் உதடுகள் துடித்தன. ஆனால் பேசினால் காரியம் கெட்டுவிடும் என்று பொறுமையை கடைபிடித்தான். ஈசான சிவபட்டரின் மனைவி இச்சமயத்தில் மறுபடியும் தலையிட்டு, அதற்கென்ன, ராமேஸ்வரத்துக்கு போக சொன்னால் போகிறான். அவனுடன் நாமும் போகலாம். இத்தனை நாள் ஆகியும் நமக்கு தான் குழந்தை பிறக்கவில்லை. பூர்வ ஜன்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ என்னமோ. திருமலை, எல்லோருமாக ராமேஸ்வரத்துக்கு போகலாமா? அவர்கள் இரண்டு பேரையும் ஈசான சிவபட்டர் முறைத்து கோபமாக பார்த்துவிட்டு போய்விட்டார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஈசான சிவபட்டர் திரும்பி வந்து திருமலையிடம் சாந்தமாக பேசினார். தம்பி, கோபம் பாபம் சண்டாளம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன். உனக்கு ஒன்றும் வருத்தமில்லையே? இல்லவே இல்லை என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, அப்படியானால் நீ இங்கேயே இரு. உச்சிக்கால பூஜையை முடித்துக் கொண்டு நான் வந்து விடுகிறேன். உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி யோசனை கேட்க வேண்டும். இங்கேயே இருக்கிறாயல்லவா? எங்கும் போய்விட மாட்டாயே? எங்கும் போகவில்லை அண்ணா. தங்களை விட்டு எங்கும் போவதாக உத்தேசமில்லை. ஈசான சிவபட்டர் கோயிலுக்கு போய்விட்டார். ஆழ்வார்க்கடியான் தனக்குத்தானே, அப்படியா சமாச்சாரம் என்று சில முறை சொல்லிக் கொண்டான். பிறகு அண்ணியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டான். வடமேற்றலி கோயிலை 2-3 தடவை சுற்றி வந்தான். அவ்வப்போது ஏதேனும் சத்தம் கேட்டால் உடனே மறைந்து விடுவான். சமணர்கள் தவம் செய்வதற்காக கோயிலை சுற்றி குகைகள் இருந்தன. அப்போது சமணர் குகை ஒன்றின் வாசல் மெதுவாக திறந்தது. முதலில் ஈசான சிவபட்டர் 3 பக்கமும் பார்த்துவிட்டு வெளியே வந்தார். பின்னால் இன்னொரு மனிதன் வெளிப்பட்டு வந்தான். இவன் யார்? முகம் தெரியவில்லையே. உடல் அமைப்பை பார்த்தால் கம்சன் வேடம் போட்டிருந்தவன் மாதிரி அல்லவா இருக்கிறது. யாரா இருக்கும்? இதை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை. ஓஹோ, இதற்குத்தானா இவ்வளவு கோபதாபம், மூடு மந்திரமெல்லாம் என்று எண்ணிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி மறைந்து அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தான். ஓடைக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருந்தன. அவற்றின் ஒன்றின் பின்னால் ஆழ்வார்க்கடியான் நின்று 2 கிளைகளுக்கு நடுவில் தலையை நீட்டி பார்த்துக் கொண்டிருந்தான். படகு ஒன்று அலையில் அலை புரண்டு மிதந்தது. அரண்மனை படகு மாதிரி தோன்றியது. படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான். ஈசான சிவபட்டரையும் அவருடன் வந்தவனையும் பார்த்ததும் அவன் படகை கரையோரமாக இழுத்து நிறுத்தினான். இருவரும் படகில் ஏறி கொண்டார்கள். படகு நீரில் போக ஆரம்பித்ததும் பட்டருடன் வந்த மனிதன் கரை பக்கம் திரும்பி பார்த்தான். அவன் முகம் பளிச்சென்று நன்றாய் தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானுக்கு வியப்பொன்றும் உண்டாகவில்லை. அவன் எதிர்பார்த்த மனிதன் தான் அவன். வீரநாராயணபுரத்திலும் கொள்ளிடத்து படகிலும் சந்தித்த அந்த வீர வாலிபன் தான். கம்சன் வேடம் போட்டிருந்தவனும் அவனே என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் படகில் ஏறி எங்கே போகிறார்கள்? அதையும் கண்டுபிடித்து விட வேண்டியதுதான். சோழ மாளிகைகள் வீதியில் கடைசி மாளிகை ஒன்று பூட்டப்பட்டு கிடந்தது. அது சுந்தர சோழரின் முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் மாளிகை. முதல் மந்திரி அனிருத்தர் பாண்டிய நாட்டின் ராஜரீக நிர்வாகத்தை செப்பனிட்டு அமைப்பதற்காக மதுரை சென்றிருந்தார். அவருடைய குடும்பத்தார் தஞ்சாவூரில் இருந்தார்கள். ஆகையால் அவருடைய பழையாறை மாளிகை பூட்டப்பட்டு கிடந்தது. ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகைக்குள் வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் மாளிகை காவலர்கள் பயபக்தியுடன் நின்றார்கள். மாளிகையின் கதவை திறக்கும்படி பணிந்தான். காவலர்கள் கதவை திறந்தார்கள்.
திறந்தார்கள். பிறகு அவன் கட்டளைப்படி வெளிப்பக்கம் சாத்தி பூட்டினார்கள். மாளிகையின் 3 கட்டுகளையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரஞ்செடிகளை பிளந்து கொண்டு கொடி வழி ஒன்று சென்றது. திருமலை அதில் புகுந்து சென்று சிறிது நேரத்தில் குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்தை அடைந்தான். கொடி வீடு ஒன்றில் மறைவான இடத்தில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். நீரோட கரையில் படகு வந்து நின்றது. அதிலிருந்து ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்கினார்கள். பிறகு நீர்த்துறையின் படிக்கட்டுகளின் வழியாக ஏறி வந்தார்கள். படிக்கட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் இளைய பிராட்டி குந்தவை அமர்ந்திருந்தாள். படகில் வந்தவர்கள் நீர்த்துறையில் படிக்கட்டுகளில் ஏறி மேற்படிக்கு வந்ததும் இளைய பிராட்டி குந்தவை தேவி எழுந்து நின்றாள். வந்தியத்தேவன் அப்போதுதான் அப்பெண்ணரசியின் திருமுகத்தை கூர்ந்து பார்த்தான். பார்த்தது பார்த்தபடியே நின்றான். வந்தியத்தேவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்கொடி தன் இளம் தளிரை கொண்டு இடைமறித்து நின்றது. அந்த கொடியில் ஓர் அழகிய பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்தது. குந்தவை தன் பொன்முகத்தை சிறிது குனிந்து அந்த பட்டுப்பூச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனோ குந்தவையின் முகத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான். வல்லவரையனும் குந்தவை தேவியும் இப்பூ உலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது. ஆனால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில் இருந்த வேற்றுமையை அவர்களால் மறக்க முடியவில்லை. முழுதும் உணர்ச்சி வசப்பட்டு மனதை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டும் விடவில்லை. ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும் அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூக்கள் மரங்களை பார்ப்பதுமா இருந்தார்கள். ஈசான சிவபட்டர் தொண்டையை கனித்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள். நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு இளைய பிராட்டி வினாவினாள். அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணையும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்க செய்தன. தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்களது கேள்விக்கு விடை சொல்லலாம். ஈசான பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று சந்தேகிக்கிறேன் என்றான் அந்த வீர வாலிபன். எனக்கும் அவ்வித சந்தேகம் உண்டாகிறது. நீர் யாரை பார்க்க விரும்பினீர்? சோழர் குலத்தின் மங்கா மணிவிளக்கை, சுந்தர சோழ மன்னரின் செல்வ திருமகளை, ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கையை, இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவபட்டரிடம் சொன்னேன். குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து, அவ்வளவு பெருமையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். அப்படியானால் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசியலாற்றும் கரையிலும் நான் பார்த்த மங்கை தாங்கள் இல்லை தானே? ஆமாம் ஆமாம், அந்த 2 இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானே தான். அந்த நாகரிகமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர். இளவரசி, மறுபடியும் சந்திப்பதாக சொல்வது பொருத்தமில்லை. விட்டு பிரிந்தால் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லலாம். தாங்கள் என் மனதை விட்டு ஒரு கணமும் அகலவில்லை. தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இளவரசி, எல்லா பெருமையும் சோழ நாட்டிற்கே தான் கொடுப்பீர்களாக்கும். வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போலிருக்கிறது. ஆம், என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான். உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையா? இளவரசி, பிடிக்காமல் என்ன, நன்றாய் பிடித்திருக்கிறது. ஆனால் இச்சோழ நாட்டில் 2 பெரும் அபாயங்கள் இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமா இருக்கிறது. சோழ நாட்டு வீரர்களின் வாளும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள். அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாக வர வேண்டும். முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர் மிக ஜாக்கிரதையாக வர வேண்டும். இளவரசி, அந்த 2 அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை. வாளும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கும் நான் நன்கு அறிவேன். உமது வேலின் வன்மையைத்தான் அரசியல் ஆற்றங்கரையில் அன்று பார்த்தேனே. செத்துப்போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாக தாக்கியது. ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துவிட்டதே. இளவரசி, சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையை கண்டு பயந்து சாகும் வீர மங்கைகள் என்பதை நான் அறியேன். சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது. உயிருள்ள முதலை என்று எண்ணி வேலை அறிந்தேன். அது என் தவறும் அன்று, என் வேலின் தவறும் அன்று. உடனே இளவரசி குறுக்கிட்டு, அந்த அசட்டு முதலையின் தவறுதான். வானர் குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்துக் கொண்டிராமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாக வேணும் இந்த அவமானம். வேறு எந்த 2 அபாயங்களை பற்றி சொன்னீர்? இளவரசி, இந்த சோழ நாட்டு நதிகளில் புது வெள்ளம் வரும்போது உண்டாகும் சுழல்கள் அபாயமானவை. அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது. என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன. வெள்ள சூழலில் நீரப்படி அகப்பட்டுக் கொண்டீர். தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றல்லவா உம்மை பார்த்தால் தோன்றுகிறது. இளவரசி, வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டு முருங்கை மரத்தில் ஏறமாட்டேன் என்றால் முடிகிற காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதி வெள்ளத்தில் மூழ்கி சுழலிலும் சிக்கும்படி ஆகிவிட்டது. என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது. கேளுங்கள் தேவி, அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான். அதனால் வந்த வினை. நீர் சொல்வது புதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது. சொல்கிறேன் இளவரசி. தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டரையர் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார். வந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டு சிறுவனை வழிகாட்ட அழைத்துக் கொண்டு கிளம்பினேன். தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர்? இளவரசி, கோட்டைக்கு வெளியே பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன். அந்த அம்மாள் ஊமை. அந்த அம்மாளின் பெயர் தெரியாது. அவளுடைய பிள்ளையின் பெயர் சேந்தனமுதன். நான் நினைத்தது சரிதான். மேலே சொல்லுங்கள். என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள். நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை. குடமுருட்டி யாரு வந்ததும் அச்சிறுவனிடம், நான் இங்கே இறங்கிக் கொள்கிறேன், நீ பாட்டுக்கு குதிரையை விட்டுக் கொண்டு போ, உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள். உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள். நான் எங்கே என்று அவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து
மூழ்கி போய் விட்டதாக சொல் என்றேன். அந்த பையனோ ஹரிச்சந்திரனுடைய பரம்பரையில் வந்தவன் போல் இருக்கிறது. நீங்கள் மூழ்காத போது எப்படி மூழ்கி விட்டதாக பொய் சொல்வேன் என்றான். அந்த பிள்ளை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து மூழ்கிவிட்டேன். இந்த சோழ நாட்டு நதிகளில், அதுவும் கரை ஓரங்களில் எப்பேற்பட்ட நீர் சுழல்கள்! அவற்றில் அகப்பட்டுக் கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன். கடைசியில் கரையோரத்தில் இருந்த மரத்தின் வேர் ஒன்றை பிடித்துக் கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன். அச்சமயம் அரண்மனைக்குள்ளே இருந்து இனிய குழல் ஓசை கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஒலியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன. பின்னர் இளம் பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒலித்தன. அவர்கள் சிலப்பதிகார காவியத்தில் உள்ள ஆராய்ச்சியார் குரவை பாடல்களை பாடினார்கள். பாடல் முடியும் வரையில் குந்தவையும் வந்தியத்தேவனும் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசமிழந்து நின்றார்கள். மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்கைகளின் ஒலி எழுந்தது. இளவரசி, அரண்மனையில் குரவை கூத்து நடக்கிறது போலும். கடம்பூர் மாளிகையில் குரவை கூத்து ஒன்று பார்த்தேன். அது முற்றும் வேறு விதமாயிருந்தது. ஆம், என் தோழிகள் குரவை கூத்து பயில்கிறார்கள். சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள். தாங்கள் வந்த காரியம் என்ன? இளவரசி, இதோ நான் வந்த காரியம். தங்கள் தமையனாரின் ஓலை. எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீர் சுழல்கள், விழி சுழல்களிலிருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி